வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 13 நிஃப்டி 1.5% விழுந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,900 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 15,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 4,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 12,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 8,000 கோடி ரூபாய்க்கு. ஜனவரி 14 இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் HDFC AMC, ஷாப்பர் ஸ்டாப், ஹாத்வே கேபிள் மற்றும் நெட்வொர்க் 18. இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்கு. டிசம்பர் மாதத்திற்கானது 4 மாத லோவை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. NDTV ப்ராஃபிட்ல 5.22% டிசம்பர் மாதத்துடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். நவம்பர் மாதத்தில் அது 5.48% இருந்தது. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 5.3% டிசம்பர் மாதத்திற்கான ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். நேற்று நம்ம செய்தியாக பார்த்துருந்தவங்க பேங்க் ஆஃப் பரோடா கிட்டத்தட்ட 5% எதிர்பார்த்துருக்காங்க. டிசம்பர் மாதத்துடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்திருப்பது 5.22%. JSW சிமெண்ட் IPOக்கு செபி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 4,000 கோடி ரூபாய் அவங்க IPO வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சியாக இருக்கலாம். அதில் 2,000 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாகும். மீதம் இருக்கிற 2,000 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 4,000 கோடி ரூபாய்க்கான IPO வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரோ அவங்களுடைய IPO அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. அது $700 மில்லியன் IPO இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். லக்ஷ்மி டென்டல் IPO குறித்தான அப்டேட் நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக 5.3 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 12.6 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. மகாகும்ப் 2025 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடைபெறுது. 6,382 கோடி ரூபாய் இதற்கான பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இது வழியாக அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 45 நாட்களில் 40 45 கோடி ஆட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் 2 லட்சம் கோடியை கடக்கும் அடுத்த 45 நாட்களில் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அரசுக்கு வருவாய் மட்டும் 25,000 கோடி ரூபாய் கிடைக்கும்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் Q3க்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1,141 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிக்கிறது. நெட் ப்ராஃபிட் 141 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி ஜனவரி 29 குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. மாருதி சுசுகி குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல், இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு ரெக்கார்ட் சேல்ஸ் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் 12 நாளில் 1 லட்சம் சேல்ஸை எட்டியிருக்கிறாங்க மாருதி சுசுகின்னு CNBC TV 8 தகவல் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2024 சேல்ஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த எண்ணிக்கையில் 60% இப்பே எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். பூர்வாங்கரா நிதியாண்டு 2025 Q3 டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரீ சேல்ஸ் 1,265 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. கலெக்ஷன்ஸ் 993 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு 561 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. நிதியாண்டு 2025 அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆர்டர் புக் 10,362 கோடி ரூபாய். ஆனந்த் ரத்தி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே போனஸும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆனந்த் ரத்தி. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் ரெவென்யூ 187 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 58 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கேரளாவில் அவங்களுடைய புது ப்ராஜெக்டை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அமைக்கிறாங்க. 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கானது. இதற்கான ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க டெக்னோ பார்க்குடன். விஷால் மெகா மார்ட்டுக்கு எலாரா கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 140 ரூபாய்.
HCL டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் 18 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஸ்பெஷல் டிவிடெண்டும் அடங்கும். ஸ்பெஷல் டிவிடெண்ட் 6 ரூபாய், எல்லாம் சேர்த்து தாங்க 18 ரூபாய். எதற்கு இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் 6 ரூபாய் வழங்குறாங்கன்னா, அவங்க பப்ளிக் லிஸ்டிங் ஆகி 25 ஆண்டு பூர்த்தி செய்திருக்கிறாங்க. அதற்காக ஸ்பெஷல் டிவிடெண்ட் 6 ரூபாய், ஒட்டுமொத்தமாக 18 ரூபாய் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 17, பேமெண்ட் டேட் ஜனவரி 24. HCL டெக்னாலஜிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 29,890 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5.1%, குவார்டர் ஆன் குவார்டர் 3.6% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 30,036 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 4,594 கோடி ரூபாய், ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4,614 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5.5%, குவார்டர் ஆன் குவார்டர் 8.4% அதிகரிச்சிருக்கு. 44 அனலிஸ்ட் HCL டெக்னாலஜிஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 21 பேர் பை ரேட்டிங்கும், 15 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும், 8 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். டெரா சாஃப்ட்வேர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. டெரா சாஃப்ட்வேர் மற்றும் ITI லிமிடெட் இணைந்து ஒரு ஆர்டர் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாரத் நெட் ப்ராஜெக்ட் இது இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில். அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 5,049 கோடி ரூபாய். டெரா சாஃப்ட்வேரில் பங்கு எவ்வளவுன்ற தகவல் அவங்க சொல்லலை. ITI தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு 64 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 2 ஆர்டர் சேர்த்து 64. ஒரு ஆர்டர் ஒடிசா மாநிலத்தில் சாம்பல்பூர் யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து, 2வது ஆர்டர் மும்பையில் சென்ட்ரல் ரயில்வேஸ் கிட்ட இருந்து 29 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. ஒட்டுமொத்தமாக 64 கோடி ரூபாய். வாரி எனர்ஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங் ரேட்டில் தான் இருந்திருக்கு. அவங்க எனல் கிரீன் பவரை 792 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏஞ்சல் ஒன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. 11 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 21, பேமெண்ட் டேட் February 12 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஞ்சல் ஒன். கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 12,622 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,814 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. கோபால் ஸ்நாக்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு புது உற்பத்தி ஆலையில் ட்ரையல் ஆப்ரேஷன்ஸ் துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டென் நெட்வொர்க்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV 18லேருந்து. நெட் ப்ராஃபிட் 40 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. வருவாய் 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 261 கோடி ரூபாய். இண்டோபெல் இன்சுலேஷன்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 11 கோடி ரூபாய். நேற்று 5% அதிகரித்தது. க்ளோசிங் பேசிஸ்ல இண்டோபெல் இன்சுலேஷன் லிமிடெட். GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக திகழ்றாங்க. 1947 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. IREDA குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங் ரேட்டில் தான் இருந்திருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 Q4ல் 4,500 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைசிங் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக நடைபெற இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 4,787 கோடி ரூபாய். HDFC லைஃப் குவார்ட்டர்லி ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? HDFC லைஃபுடைய Q3ல APE ஆனுவல் ப்ரீமியம் ஈக்குவலண்ட் எதிர்பார்க்கிற வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3,626 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மார்ஜின்ஸ் குறையும்ன்ற எதிர்பார்ப்பு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் VNB 908 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இயர் ஆன் இயர் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். காஸ்மிக் CRF லிமிடெட் நேற்று கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. NCLT ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஆம்சன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதற்கு இப்போ NCLT ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இந்த டேக் ஓவரில் அவங்களுக்கு பயனளிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காஸ்மிக் CRF லிமிடெட் அவங்களுடைய வளர்ச்சி எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது கம்பெனி கிட்ட இருந்து. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்க வேண்டும். நேற்று பிரிசம் ஜான்சன் 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 640% வால்யூம் அதிகரித்தது. பெரமல் ஃபார்மா 5% ஷேர் ப்ரைஸும் 1400% வால்யூம் அதிகரிப்பு. டெரா சாஃப்ட்வேர் 5% ஷேர் ப்ரைஸ், 454% வால்யூம். சுவன் லைஃப் சயின்ஸ் 4% உயர்ந்தது, 413% வால்யூம் அதிகரிப்பு. ஹெல்த் கேர் குளோபல் 4% அதிகரித்தது, 319% வால்யூம் அதிகரிப்பு. பனாரஸ் பீட்ஸ் 3% ஷேர் பிரைஸும் 280% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நியூரேக்கா 13% வீழ்ச்சி, 158% வால்யூம் அதிகரிப்பு. ஜஸ்ட் டயல்
13% வீழ்ச்சி 360% வால்யூம் அதிகரிப்பு. கெரியர் பாயிண்ட் 11% விழுந்தது 160% வால்யூம் அதிகரித்தது. மாஸ்தா 10% சரிந்தது 4000% வால்யூம் அதிகரிப்பு. அதானி வில்மர் 10% வீழ்ச்சி 360% அதிகரித்தது வால்யூம். கோபால் ஸ்நாக்ஸ் 10% வீழ்ச்சி 260% வால்யூம் அதிகரித்தது. கணேஷா எக்கோஸ்பியர் 10% வீழ்ச்சி 149% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 10% வீழ்ச்சி 391% வால்யூம் அதிகரிப்பு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 8% வீழ்ச்சி கிட்டத்தட்ட 700% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.